வினா இலக்கம் 15. புலமை பரீட்சைக்கு தோற்றும் 12 மாணவர்களில் 6 மாணவர்கள் வினாத்தாள் ஒன்றிற்கு 70லும் கூடிய புள்ளிகளை பெற்றுள்ளனர். 8 மாணவர்கள் வினாத்தாள் 2ற்கு 70லும் கூடிய புள்ளிகளை பெற்றுள்ளனர். இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு வினாத்தாளிலேனும் குறைந்தபட்சம் 70லும் கூடிய புள்ளிகளை பெற்றிருந்தால் இரு வினாத்தாள்களிலும் 70ல் கூடிய புள்ளிகளை பெற்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் ஒரு வரைவு மூலம் பயன்படுத்தி இதை நாங்கள் கண்டுபிடிப்போம். அப்ப நாங்கள் 2 வட்டங்களை கீறிக்கொள்வோம். இது வினாத்தாள் 1, இது வினாத்தாள் 2. சரி, அப்ப இதுல 70 புள்ளி, இதுல 80 புள்ளி வரும். இதுல முதலாக சொல்லியிருக்கணும், வினாத்தாள் 1ல 70 புள்ளிக்கு கூடிய புள்ளிகளை பெற்றாக்கள் 6 பேர். அப்ப இவ்வளத்தையும் சேர்த்துதான் 6. அதே மாதிரி வினாத்தாள் 2ல 8 மாணவர்கள். அப்ப இவ்வளத்தையும் சேர்த்துதான், இவ்வளவு வட்டத்தையும் சேர்த்துதான் 8. அப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும், இதுல சொல்லியிருக்கணும் மொத்தமாகவே 12 மாணவர்கள்லாம் என்ன செய்திருக்கணும், தோற்றிருக்கணும். அப்ப நாங்க இந்த 2ஐயும் கூட்டேக்க 14 வருது. 6ஐ மட்டும் கூட்டினோம்னு சொன்னா 14 எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. இந்த 2 மாணவர்கள் வித்தியாசமாக வரினோம். அந்த 2 மாணவர்கள் தான் என்ன செய்ய போயினோம், 2க்கும் பொதுவாக வரப்போயினோம். 2க்கும் பொதுவாக 2 மாணவர்கள் வந்தா இவ்வளவும் சேர்த்து தான் 6 என்று சொன்னா அப்ப மிச்சம் 4. அதே மாதிரி இவ்வளவும் சேர்த்து 8ன்னு சொன்னா இதை 2 கழிச்சு விட்டா 6. ஆகவே இதுல 70லும் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை முதலாவதுடையாக காணப்படும். வினா இலக்கம் 16. ABCD என பெயரிடப்பட்டுள்ள 4 பொருள்களின் நிறைகளை ஒரு தராசை பயன்படுத்தி ஒப்பிடுதல் பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ளது. சரியா? அதற்கேற்ப நிறை குறைந்த பொருளிலிருந்து நிறை கூடிய பொருள் வரை உள்ள ஒழுங்குமுறை, அதாவது இங்க கேட்கப்பட்டுள்ளது ஏறு வரிசை முறையெல்லாம் கேட்டிருக்கணும். சரி, இப்ப முதலாக நாங்கள் பார்ப்போம். இதுல ABல சரியோ, இந்த ABல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பியை விட A வந்து நிறை கூடியதா இருக்கு. சரி, அப்ப B வந்து நிறை குறைந்தது. Aயை விட B வந்து நிறை குறைந்தது. ஏன்னா இந்த தராசுல வந்து இது மேல இருக்கு. சரியா, B வந்து மேலையும் A வந்து கீழையும் இருக்கிறபடியா கீழே உள்ளதான் நிறை கூடியதா இருக்கு. அப்ப A வந்து Bயை விட நிறை கூடியதா இருக்கு. அப்போ ரெண்டாவது Bயையும் Cயையும் பார்க்கக்குள்ள Cயை விட B வந்து நிறை கூடியதாக காணப்படும், C வந்து நிறை குறைந்ததாக காணப்படும் Bயை விட. சரி, அப்ப நாங்கள் இந்த ஓடர்ல ஒழுங்குபடுத்திக்கொண்டு வரைக்கும் மேலே A, அதுக்குள்ள B, அதுக்குள்ள C. அடுத்த படத்துல சொல்லியிருக்கணும், பாத்தீங்கன்னா அடுத்த படத்துல காட்டியிருக்கணும் Dயை விட A வந்து நிறை குறைவா இருக்கு. சரி, அப்ப D தான் Aக்கு மேல வரப்போம். சரி, அப்ப இந்த ஒழுங்குமுறையில வரப்போகுது. இங்க கேட்டது வந்து இது கூடினதுல இருந்து குறைஞ்சதான் வந்திருக்கு. இப்ப இங்க கேட்டது குறைஞ்சதுல இருந்து கூடிய ஏறு வரிசை என்று சொல்லிக்க முதலாவது C வரும், ரெண்டாவது B வரும், மூன்றாவது A வரும், நாலாவது D வரும். ஆகவே பொருத்தமான விடை இரண்டாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 17. ஒரு தடித்த தாளிலிருந்து வெட்டப்பட்ட 5 வடிவங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒரு செவ்வகத்தை செய்வதற்கு அவற்றில் எந்த 3 வடிவங்களை அடுத்து வைத்தல் வேண்டும்? சரி, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செவ்வகத்தை உருவாக்கும். முதலாவது சொல்லிக்கணும் ABD. சரியா, ரைட். A வரப்போது A வந்து இது இருந்தா தான் நாங்க ஒரு செவ்வகத்தை உருவாக்கலாம். அப்ப சரி, A வரும். Bயை பார்ப்போம், இது வந்து தரப்பட்டிருக்கு. இப்ப இதை கொண்டு நாங்க இதுல இணைச்சோம்னு சொன்னா இந்த இடத்துல வரப்போகுது. சரி, அப்ப இந்த இடத்துல வரைக்குள்ள இது கொஞ்சம் நீட்டு கூடவா இருக்கு, இப்படி வரப்போகுது. சரியா, ஆகவே இந்த படம் வந்து இதுக்கு பொருத்தமாக காணப்படாது. சரி, அப்ப B வராது. முதலாவது விடை வராது. என்ன, இது நீட்டு கூட வந்தா அது ஒரு செவ்வகமா வராது. சரியோ, அடுத்த ரெண்டாவது விடைய பாவம் A. சரி, A வரப்போகுது. C வந்து இடத்துல வரும். சரியா, இந்த இடத்துல இப்படி வரப்போகுது. சரி, அடுத்தது D வந்து சின்ன, இதுல ஒரு சின்ன ஒரு இதா தம்பி. சரி, அப்ப இதற்கு நம்ம சொன்னா சரியா செவ்வக வடிவம் எங்களுக்கு இரண்டாவது விடையிலிருந்து கிடைக்கப்பெறும். மூன்றாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா ACE.
ACE. ரைட். இது வந்து இதில் வச்சான்னு சொன்னால் இது நீட்டு கூடவா இருக்கு. வந்து இந்த இடத்துல வச்சோம்னு சொன்னால் இது பெரிதாக காணப்படும். ஆகவே மூன்றாவது விடையும் பெறாது. ஆகவே பொருத்தமான விடை இரண்டாவதாக காணப்படும். வினா இலக்கம் 18. உருவில் சதுரமுகி வடிவில் ஒரு மரக்குற்றியிலிருந்து ஒரு பகுதியை அகற்றிய பின்னர் எஞ்சியுள்ள பகுதி காட்டப்பட்டுள்ளது. அப்போ இதில் காட்டப்பட்டிருக்கிறது வந்து எஞ்சியுள்ள பகுதி. அதில் எத்தனை முகங்கள் உள்ளன? சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதில் ஒரு படம் ஒன்று காட்டியிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு படம் தான். சரி, ஒரு சதுரமுகிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை முகங்கள் வரப்போகுது? 6 முகங்கள் காணப்படும். ஒரு சதுரமுகிக்கு வந்து 6 முகங்கள் காணப்படும். 6 முகங்கள் காணப்படும். இப்போ இதில் இருந்து இந்த பகுதியை வெட்டி எடுக்கிறதால மேலும் 3 பகுதி வரப்போகுது. ஆகவே 6 3 9 காணப்படும். நீங்க இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்குரிய விடையை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். சொன்ன தெளிவான படம் இவ்வாறு தான் காணப்படும். ஆகவே 18வது கேள்விக்குரிய விடை 3வதாக காணப்படும். வினா இலக்கம் 19. இரு கோல் துண்டுகளை ஒன்றோடு ஒன்று மூட்டி ஒரு துண்டை தனித்துண்டை செய்வதற்கு 5 நிமிடம் எடுத்தது. அத்தகைய 6 கோல் துண்டுகளை ஒன்றோடு ஒன்று மூட்டி ஒரு தனித்துண்டாக தயார் செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 2 கோல்களை வந்து நாங்கள் அப்படி பொருத்துறதுக்கு வந்து எங்களுக்கு 5 நிமிடம் எடுக்கின்றது. ஒரு லொக் பூட்டுறது, இப்படி ஒரு 2 கோல்களை சேர்த்து இப்படி ஒரு லொக் பூட்டுறதுக்கு 5 நிமிடம். இப்போ 2 கோலுக்கு ஒரு லொக் தேவைப்படுது. சரியா? அப்ப இங்க 6 கோல்கள் என்று சொன்னா எத்தனை லொக் தேவைப்பட போகுது? 1 2 3 4 5 5 லொக் தேவை. அப்பதான் என்ன செய்யலாம்? அதை ஒரு பெரிய நீட்டு கோலாக உருவாக்கலாம். அப்ப ஒரு லொக் பூட்டுறதுக்கு எங்களுக்கு எடுத்த நேரம் வந்து 5 நிமிடம். ஆகவே 5 லொக் பூட்டுறதுக்கு எங்களுக்கு 5 நிமிடத்தின்படி எவ்வளவு நேரம் எடுக்க போகுது? ஒரு இதுக்கு 5 நிமிடம் படி 5 லொக் பூட்டுறதுக்கு எங்களுக்கு 25 நிமிடம் தேவைப்படும். ஆகவே முதலாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 20. பின்வரும் நிகழ்வுகளை அவை நிகழத்தக்க ஒழுங்குமுறைக்கேற்ப வரிசைப்படுத்து. இப்போ இதில் ABCD என்று சொல்லி நிகழ்வுகள் தரப்பட்டிருக்கு. இப்போ இதை நாங்கள் தரப்பட்டுள்ள விடைகளை வச்சு ஒழுங்குபடுத்துவோம். முதலாவது விடை A, பாடசாலை செல்ல தொடங்குதல். சரி, இந்த தந்தை இதன்படி முதலாவது செய். 2வது B, தன்னிலும் பார்க்க 2 வயது இளைய சகோதரியின் பிறப்பு. அப்ப 2 வயது இளைய சகோதரியின் பிறப்புன்னு சொன்னபடியா இதுக்கு பிறகுதான் ஏ வரும். அப்ப முதலாவது விட வரா. 2வது பாப்பம். D, தன்னிலும் பார்க்க 2 வயது இளைய சகோதரியின் பிறப்பு. சரி. A, பாடசாலைக்கு செல்ல தொடங்குதல். சரி. C, புலமை பரீட்சையில் சித்தி அடைந்து வேறொரு பாடசாலைக்கு செல்லுதல். சரி. B, வயது 13 பாடசாலை கனிஷ்ட கைப்பந்தாட்ட குழுவில் சேருதல். சரி, இப்ப 13 வயது சரி. ரைட். அடுத்தது E, தரம் 11 தேசிய மட்ட பாடசாலை தேசிய மட்ட பரீட்சைக்கு தோற்றுதல். சரி, ஆகவே சரியான விடை 2வதாக காணப்படும். இப்ப இதுல B, வயது 13 என்று சொன்னபடியா ஓகே. 13 வயசுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? தேசிய பரீட்சைக்கு தோற்றுவோம், அதாவது 16 வயதுல. அப்போ சரி, 2வது விடையே பொருத்தமாக காணப்படும். 3வது விடை பொருத்தமில்லை. வினா இலக்கம் 21. மேற்குறித்த ஒரு நிறையின் கோலத்துக்கேற்ப கேள்விக்குறிக்கு பொருத்தமான ஒரு யாதென்று கேட்டிருக்கணும். இந்த இடத்துல வர வேண்டிய படம் எதுன்னு கேட்டிருக்கோம். முதலாவது படத்தையும் 2வது படத்தையும் பார்ப்போம். முதலாவது படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் உருவங்கள் அப்படியே இருக்கு. 2வது படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 2 கரையிலையும் உள்ள வட்டங்கள் வந்து கீழே கொஞ்சம் பேர் இந்த வட்டம் கீழே வர, இந்த வட்டம் மேலே போகுது. நடுவில் உள்ள படம் அவ்வாறே காணப்படுகின்றது. நான் 2வது படத்தையும் 3வது படத்தையும் ஒப்பிடுவோம். கரையில உள்ள உருவங்கள் அப்படியே காணப்படுது. சரியா? நடுவுல உள்ள உருவம், அதாவது இந்த செவ்வகம் வந்து கீழே வர, ஒன்று கீழே வர, மற்றது மேலே போற மாதிரி வருது. 3வது படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நடுவுல உள்ள படம் அப்படியே இருக்க, கரையில உள்ளது வட்டங்கள் என்ன செய்யுது?
கொஞ்சம் கீழே வர ஒரு வட்டம் கீழே வர மற்ற வட்டம் மேலே போகும். நான் அடுத்த படத்தில் இந்த கேள்விக்குறி அடையாளம் இடப்பட்ட படத்தில் எப்படி வரும்னு சொன்னா இந்த ரெண்டு கரை உருவங்கள் அப்படியே இருக்கும், இப்படியே காணப்படும். நடுவுல உள்ள படம் என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே கீழே இந்த உருவம் மேலே போக மற்ற உருவம் கீழே வரும். இந்த உருவம் மேலே போக மற்ற உருவம் கீழே வர, அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரே இதாகத்தான் காணப்படும். ஆகவே இந்த இப்படி காணப்படுற படம் வந்து மூன்றாவது வழியாக காணப்படும். சரி, நாலாவது படம் பார்த்தீங்கன்னு சொன்னா நடுவுல உள்ளது அப்படியே இருக்கு, மற்ற ரெண்டும் என்ன செய்ய போகுது, இது கீழே வர மற்றது மேலே போகும். சரி, ஆக 21வது விடை மூன்றாவதாக காணப்படும். வினா இலக்கம் 22. ஒரு நிறையின் தொடக்க முனையிலிருந்து 10வது நபர் நயனா ஆவர். இப்போ நாங்கள் சாதாரணமாக கீரைக்க இப்படிதாங்குவோம். ஒரு தொடக்கத்துல இருந்து 10வதா யார் நிற்கிறார், நயனா நிற்கிறார். சரியோ, இறுதி முனையிலிருந்து 10ஆம் நபர் கிருஷ்ணா. நாங்கள் மற்ற முனையிலிருந்து இப்படி கீரைக்க 10ஆம் நபர் கிருஷ்ணா. இவ்விருவருக்கும் இடையே மூவர், இந்த ரெண்டு பேருக்கும் இடையில மூவர் இருக்கணும். நிறையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை 23 அல்ல, 23 இல்லையா? இப்போ நாங்கள் சாதாரணமாக இப்படி செய்ய இப்படித்தான் வரும். நயனாக்கு முன்னுக்கு 9 பேர், கிருஷ்ணாவுக்கு இஞ்சால 9 பேர். ஆகவே 9 9 18. ரெண்டு பேருக்கும் இடையில 3 பேர் நிற்கணும், அவையும் கூட்டினா 21. நயனாவையும் கிருஷ்ணாவையும் கூட்டினா 23. சாதாரணமாக இந்த மாதிரி தான் வரும். ஆனா அதுல இதே சொல்லியிருக்கணும் இப்படி வராதான். அவை இந்த முறையில நிக்கல, வேறொரு முறையில நின்றுக்கணும். அப்ப நாங்க என்ன செய்வோம், தரப்பட்டுள்ள விடைகளை வச்சு நாங்கள் செய்து பார்ப்போம். முதலாக சொல்லிக்கணும் நிறையில நிற்பவர் எண்ணிக்கை 15. இப்படி கீறுவோம் நாங்கள், இல்லை 15 பேர் நிற்க போயிடலாமே, ஃபுல்லா 15 பேர் நிற்க போயிடலாம். இதுல ரைட் நாங்கள் முதலாக குறிக்க போறோம் நயனா தொடக்க முனை, இதுதான் தொடக்க முனை. இதுல இருந்து 10வதா நிற்கிறார். அப்ப இதுல இருந்து நயனா 10வதா நிற்கிறார். நயனா கிஞ்சாலே எத்தனை பேர் நிற்க போயினோம், 5 பேர் நிற்க போயினோம். 1 2 3 4 5. நயனாக்கு இஞ்சால 9 பேர் நிற்பேன். சரி, அடுத்த சொல்லிக்கணும் கிருஷ்ணா இறுதி முனையிலிருந்து 10வதா நிற்கிறார். அப்ப இந்த இடத்துல இருந்து 10வதா நிற்க போறாரு. அப்ப எண்ணி கொண்டு வருவோம். 1 2 3 4 5 6 7 சரி 8 9 10. இதெல்லாம் 10 சரியா வரும். சரி, இதெல்லாம் கிருஷ்ணா நிக்கிற. இப்ப நாங்க அடுத்த பார்ப்போம். 2 பேருக்கும் இடையில எத்தனை பேர் நிக்கலாம், எத்தனை பேர் நிக்கணும், 3 பேர் நிக்கணும். பார்ப்போம். இதுல நயனா, இதுல கிருஷ்ணா, இடையில பாருங்க 1 2 3 சரியா 3 பேர். ஆக இந்த முறையில நின்று இருந்தா தான் என்ன செய்யணும், 23 பேர் ஆகாம சரியான விடை 15 பேர். சரி, நாங்கள் 16 இலக்கம் 2வது விடை 3வது விடையை நாங்கள் சரியா போட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த 2 பேருக்கும் இடையில நிக்கிற ஆக்கள் எண்ணிக்கை வந்து 3 பேர் ஆகும், அதை விட கூடத்தான் வரும். ஆகவே இதுக்கு பொருத்தமான விடை முதலாவது விடையாக காணப்படும். இலக்கம் 23. ரவியின் பிறந்த நாள் விழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்த்த நண்பர்களுக்கு அவர் ஒருவருக்கு 10 வீதம் விநியோகிப்பதற்கு தேவையான புத்தகங்களை எடுத்து கொண்டு வந்த போதிலும் ஒரு நண்பர் வரையிலையா வந்திருந்த நண்பர்களிடையே ஒருவருக்கு 11 புத்தகம். முதல் 10 படி கொடுக்க வழிகிட்டவர் ஒரு ஆள் வராதபடியால் 11 புத்தகம் வீதம் என்ன செய்யப்படார் கொடுத்தாராம். அப்படி 11 புத்தகம் வீதம் கொடுக்க 3 புத்தகங்கள் மிச்சமா இருக்குதான். விழாவிற்கு வந்திருந்த நண்பர்களின் எண்ணிக்கை யாருன்னு கேட்கப்படும். தரப்பட்டுள்ள விடைகளை வச்சே நாங்கள் செய்வோம். முதலாவது விழாவிற்கு வந்த நபர்களின் எண்ணிக்கை 7 என்று எடுத்து செய்யணும்னு சொன்னா அவர் அந்த 7 பேருக்கும் 11 புத்தகங்கள் வீதம் வழங்கியிருப்பார். 77. அதோட 3 புத்தகங்கள் எஞ்சி இருந்ததா, அதையும் கூட்டினா 80. ஆக தொடக்கத்துல 80 புத்தகம் தான் கொண்டிருப்பாரு. அதை 10
வீதம் ஒரு ஆள் 10 படி கொடுக்கத்தான் வந்தார். அப்ப 10 ஆளை பிரிக்கக்கூடிய மாதிரி இருந்தா சரி. ஒரு ஆளு 8 பேர் தான் அங்க வந்திருக்கோம், ஒரு ஆள் வராதபடியா வேலை இருக்கு. 7 பேருக்கு 11 புத்தகம் வீதம் கொடுத்துருக்காரு. அப்ப 3 மிஞ்சி மிஞ்சி இருக்கு. ரெண்டாவடைய பாருங்க 8. 8 தர 11 88. மிஞ்சின 3 புத்தகத்தையும் கொண்டாங்கன்னா 99. ஆகவே இதை நாங்கள் 10ஆல சரியா பிரிக்க. அப்போ இந்த விடையும் பெறலாம். அவை பொருத்தமான விடை முதலாவது விடையாக காணப்படும். இதுல 3ஆவது விடையும் பெறாது. நாங்கள் இதுல 9 தர 11 99 தரம் அதை ஒரு 3 கூட்டினோம்னா 102 பேர். சரி, அது சரியான விடை முதலாவதாக காணப்படும். வினா இலக்கம் 24. மேற்குறித்த அடைப்பில் தரப்பட்டுள்ள 3 உருக்களுக்கும் மிகவும் பொருத்தமான உரியாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்த திசையில் அம்புக்குறி வடக்கு நோக்கி காணப்படுது. அடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வருது, மேற்கு நோக்கி காணப்படும். சரி, அடுத்ததுல இப்படி மேற்கு நோக்கி காணப்படுது. அடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி தெற்கு நோக்கி காணப்படுது. அடுத்தது எங்க வரும், கிழக்கு நோக்கி வந்தா சரி. ஆகவே முதலாவதுடைய காணப்படும். சரி, வினா இலக்கம் 25. ஓர் உடைந்த வாரின் 4 துண்டுகள் கீழே ABCD என காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் சரியான ஒழுங்குமுறையை காட்டும் எழுத்து வரிசையா. இங்கு தரப்பட்டுள்ள விடைகளை வச்சு நாங்கள் இதுக்குரிய விடையை கண்டுபிடிப்போம். முதலாவது சொல்லியிருக்கணும் A. இதுல A சரி பொருத்தமாக காணப்படுது. அடுத்தது B. இப்ப நாங்கள் B இணைக்கலாம், ஏனென்றா இந்த பகுதி இந்த பகுதியோட இணையும். அடுத்தது D என்று சொல்லியிருக்கலாம். இதுக்கு இந்த பகுதி பொருத்தம் இல்லை, முதலாவதை வராது. ரெண்டாவது பார்ப்போம். C சொல்லியிருக்கணும், C சரி. சரி, அடுத்தது D என்று சொல்லி Cக்கு D சரி, ஏன்னா இந்த பகுதிக்கு இது பொருத்தமா இருக்கு, அப்ப சரி. அடுத்தது B என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப இதுக்கு சரியும் இந்த பகுதிக்கு வந்து இது பொருத்தம் இல்லை. ஆகவே இரண்டாவது விடையும் வராது. சரியான விடை மூன்றாவதாக காணப்படும். முதலாவது D, அது பிறகு என்ன செய்வினம் C. சரியா, Dக்கு பிறகு C வரப்போம். சரியோ, அடுத்தது B, அடுத்தது A. அவர் மூன்றாவது விடை காணப்படும்.